50 வருஷமா ரஜினி சார் வந்து ஹீரோவா இருக்காரு. 5000 வருஷமா முதல்ல தற்காப்பு கலை இதை தோன்றினது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மனுஷன் எப்ப தோன்றி இப்போ நம்ம கூலி படம் ரஜினி நடிச்சது வந்து பாத்தீங்கன்னா, அதுல வந்து இசை வெளியீட்டுலயும் சரி, இன்னும் நிறைய நபர்கள் பேசும்போதும் சரி, 50 வருஷமா ரஜினி சார் வந்து ஹீரோவா இருக்காரு. இந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலே வந்து பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய வரலாறு அப்படின்னு சொல்லும் போது ஏன் சிந்தனைக்கு எட்டுனது இந்த விஷயம்தான். நம்ம கலை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட 5000 வருஷம் ஒரு ஆர்கனைசேஷனா பண்ணி அழகா கொண்டு கொடுக்கறது மாதிரி, ஒரு வடிவமைப்பு கொண்டு கொடுக்கற மாதிரி. ஆனா இதை தோன்றினது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மனுஷன் எப்ப தோன்றி ஒரு கல்லையோ கம்பையோ எடுத்து வேட்டையாட ஆரம்பிச்சானோ அப்பத்திலே உருவான கலைன்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி இந்த சித்தர்களும் ஞானிகளும் கொண்டு பட்டத்திட்டி கொடுத்தது, ஒரு எழுத்து வடிவமா மாறினது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 5000 வருஷம் இருக்கும். 5000 வருஷமா இது கடந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும் அப்படிங்கறது அந்த முயற்சி. ஒரு சில கலைகளையோ ஒரு சில தொழில்களையோ எடுத்துக்கங்க. குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம சிடி கேசட் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி மாதிரி, எல்லாருமே அதை ரசிச்சு கொண்டாடுற மாதிரி இருந்தது. ஆனா இப்ப அதுக்கு வந்து தேவையே படல. அந்த அளவுக்கு வேற தொழில்நுட்பம்லாம் வந்துட்டு, பென் டிரைவ் வந்துட்டு இனி கொஞ்ச நாள் கழிச்சு க்ளோடுல இது பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு காலகட்டத்தில் அது மிகப்பெரிய தொழிலா இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த மரம் வெட்டக்கூடிய தொழில், பாக்கு வெட்டக்கூடிய தொழில், இப்படிலாம் வந்து இருந்தது. இந்த மாதிரிப்பட்ட தொழில்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இப்ப மரம் வெட்டக்கூடிய தொழில், மரம் ஏறக்கூடிய ஒரு தொழில் எல்லாம் இருந்துன்னு வச்சுக்கலாம், அவங்களை நம்பி பொண்ணு கட்டி கொடுப்பாங்க, அவங்க நம்பி பெரிய வாழ்க்கை வடிவமே இருக்கும். ஆனா இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு தொழிலே இல்ல. அப்படிலாம் யாராவது செஞ்சாங்கன்னு சொன்னா அது தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல். அந்த அளவுக்கு காலகட்டம் மாறி போச்சு. ஆனா நம்ம கலை இருக்கு தெரியுங்களா, இந்த கலை வந்து என்னைக்கு இருந்தாலும் ஆரோக்கியத்துக்கு அடிப்படை, அழகுக்கு அடிப்படை, சுறுசுறுப்புக்கு அடிப்படை, தற்காப்புக்கு அடிப்படை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம சித்தர்களும் ஞானிகளும் ஒரு குருகுலத்துல வந்து கொண்டு விடும்போது வந்து எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தற்காப்பு கலையை சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு சாப்பாடு வைக்கிறாங்கன்னா ஃபுல் மீன்ஸ் அப்படின்னு சொன்னா முதல்ல சோறு, அதுக்கடுத்தால வந்து பாத்தீங்கன்னா கூட்டு, பொரியல், அவியல் இதெல்லாம் வைக்கிறது மாதிரி முதல்ல தற்காப்பு கலை. அதுக்கு துணையாதான் வந்து பாடுறது, ஆடுறது, ஓடுறது, வாசிக்கிறது, எழுதுறது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2வது பட்சம் தான் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அதுதான் தேவைப்பட்டது, அதுதான் தரமா இருந்தது. ஆனா என்னைக்கும் வந்து ஆரோக்கியமா அழகும் தேவைதானே. ஒரு வடிவமா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், நம்ம வந்து நோய் நொடிகள்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்ட்டு அப்படி அவ்வளவு விஷயங்களையும் இந்த கலை உள்ள அடக்கி வச்சிருக்குது. இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இந்த கலையை பற்றி ஆளுமையா சொல்லிட்டே இருக்கலாம். குறிப்பா இந்த கலையை வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் இருக்கு, ஞானம் இருக்குது. இப்ப ஒரு தலைமுறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 30 வருஷம் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டா, ஒரு மனுஷன் குழந்தையா பிறந்து இன்னொரு குழந்தைய பெத்துக்க கூடிய அளவுக்கு உண்டான ஒரு இது வரைக்கும். அப்படிதான் ஒவ்வொரு மிருகங்களுக்கும் தலைமுறையை வந்து குறிக்கிறாங்க. இப்போ இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படிங்கறத நான் 2வது சொல்றேன். இந்த ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கீழே உள்ள லிங்கை தொட்டு நம்ம சேனலுக்குள்ள வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முழு வீடியோவை பாருங்க. இதை கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு போன் பண்ணுங்க, எந்த சந்தேகம்னாலும் கேளுங்க. நன்றி, வணக்கம்.